நான் கருப்பா இருக்கேன், நான் குட்டையா இருக்கேன், என்னை ப்ரமோட் பண்றதுக்கு யாரும் இல்லை, என்னை தூக்கி விடுறதுக்கு யாரும் இல்லை, நான் ரொம்ப கஷ்டப்படுறேன், நான் படிக்கலை, நான் ஏழை, இப்படியெல்லாம் ஏதோ ஒரு காரணத்தை சொல்லி சொல்லி உங்களுக்குள்ளேயே ஒரு தாழ்வு மனப்பான்மையை உருவாக்கி கொள்கிறீர்களா? இந்த தாழ்வு மனப்பான்மையிலிருந்து எப்போது நீங்கள் வெளியே வருகிறீர்களோ அப்போதுதான் உங்களுக்கான வெற்றி. ஆனா அதுல இன்னொரு ஒரு சுவாரஸ்யம் என்ன தெரியுமா? எதெல்லாம் உங்களுக்கு நெகட்டிவ்னு நீங்க நினைக்கிறீங்களோ அதெல்லாம் தான் மிகப்பெரிய பாசிட்டிவாக மாறும் என்பது உங்களில் எத்தனை பேருக்கு தெரியும்? அப்படி ஒரு உதாரணத்தை தான் நான் சொல்ல போறேன். நம்ம எல்லாருக்கும் தெரியும், ஒரு மிகப்பெரிய அரசியல் தலைவராக இருக்கணும்னா எப்படிப்பட்ட ஒரு பிம்பம் வேணும். இன்றைக்கும் பார்க்கிறோம், ஒரு பிரதமர் அப்படின்னா அந்த பிரதமர்னா அப்படி இருக்கணும், ஒரு சினிமா ஸ்டார்னா இப்படித்தான் இருக்கணும்ன்ற ஒரு பெரிய பிம்ப கட்டமைப்பில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் நாம் எல்லாம். ஆனா அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில இந்தியாவினுடைய ஒரு ஆகச்சிறந்த பிரதமராக இருந்த லால் பகதூர் சாஸ்திரியோட பத்தி உங்களுக்கு ஒன்று சொல்லணும் நினைக்கிறேன். இந்தியாவினுடைய ஆகச்சிறந்த பிரதமராக இருந்த லால் பகதூர் சாஸ்திரி இருந்த பிரதமர்களிலேயே மிக உயரம் குறைவான பிரதமர் அப்படிங்கிறது தெரியுமா? அதுலேயும் அவர் ஒரு முறை உலக தலைவர்களை எல்லாம் சந்திச்சுட்டு வந்தாராம். அப்படி சந்திச்சுட்டு வந்த அந்த நிமிடங்களில் ஒரு பத்திரிகையாளர் நிருபர் அவர்கிட்ட கேள்வி கேட்டிருக்காரு, ஐயா, நீங்க மிகப்பெரிய தலைவர்களை எல்லாம் சந்திக்கிறீர்கள், மிகப்பெரிய உலக தலைவர்களோடு கை குலுக்குகிறீர்கள், அப்படியெல்லாம் கை குலுக்குற போது அவர்களோடு பேசுகிற போது நீங்க ரொம்ப உயரம் கம்மியானவர் தானே, நீங்க அவங்களோடு பேசுற போது உங்களுக்கு நீங்க குட்டையா இருக்கும் அப்படிங்கிற ஒரு ஃபீல் வரலையா அப்படின்னு கேட்டபோது லால் பகதூர் சாஸ்திரி ரொம்ப அழகா ஒரு விஷயம் சொன்னாராம். தம்பி, நான் குட்டையா தான் இருக்கேன், என்னுடைய வளர்ச்சி அவ்வளவுதான், ஆனா நான் உலக தலைவர்களை பார்க்கிற போது அவர்களோடு பேசுகிற போது அவர்களோடு கை குலுக்குகிற போது நான் உயரம் கம்மியானவனாக இருந்தாலும் கூட என்னோடு பேசுகிறவர்களை நான் எப்போதும் தலை நிமிர்ந்து தான் பேசுவேனே தவிர நான் யாரை பார்த்தும் தலை குனிந்து பேச வேண்டிய அவசியம் இல்லை. ஆனால் அவர்களோ உயரம் என்னை விட அதிகமானவர்களாக இருந்தாலும் என்னை பார்த்து பேசுகிற போது அவர்கள் நிச்சயமாக தலை குனிந்து தான் பேச வேண்டும். அதனால் என்னுடைய உயரம் எனக்கு குறைவானது அல்ல, என்னுடைய உயரம்தான் என்னுடைய பிளஸ் என்று அந்த நிருபர்களிடம் அவர் பதிலளித்தாராம். இதே மாதிரி தான் உங்க வாழ்க்கையிலையும் நீங்க எதையெல்லாம் நெகட்டிவ்னு நினைக்கிறீங்களோ அதையெல்லாம் எப்போது பாசிட்டிவாக மாற்ற போகிறீர்களோ அப்போது உங்களுக்கு நிச்சயம் வெற்றி வந்து சேரும். தாழ்வு மனப்பான்மையை தூக்கி எறிங்கள். உங்களுக்கான வெற்றி உங்கள் கைகளில்.